நமஸ்காரம். ரஜேஷ் ரவிங்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்துருப்பது அண்ணன் நடிகர் திரு வெங்கையா பாலன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு. ஜாதக ரீதியாக ஜோதிடம் சம்பந்தமாக என்ன கேட்க போறாங்கன்றத பார்க்கலாம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிச்சது. சரி. அன்னிலிருந்து இந்த 2025 வரைக்கும் 2 கட்சி தான் ஆட்சி மாறி மாறி நடத்தின்னு வருது. சரி. ஒரு திமுக, ஒரு அண்ணா திமுக. மூன்றாவது கட்சி உருவாக முடியல. ஒரு காங்கிரஸும் வர முடியல, ஒரு பிஜேபியும் வர முடியல. சரி. இது நடுவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வராருன்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் அவர் முடிவை மாத்திக்கிட்டார். உடல்நல காரணத்தை காமிச்சு மாத்திட்டார். அது உண்மைதான். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வராருன்ட்டு பரவாயில்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது நடுவில் அவரை பற்றி பிரமாதமாக தான் மாநாடெல்லாம் நடந்திருந்தது. இந்த கரூர் சம்பவத்தை வச்சதுக்கு அப்புறம் அவர் மேலே ஒரு அதிருப்தி வரா மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க. இவர் 2026 ஆட்சியை பிடிப்பாருன்றதுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு பெரிய கேள்வியை நீங்கள் கேட்டு முடிச்சிட்டீங்க. அதாவது 66 67 பாரம்பரியமா 60-70 வருஷமா திமுக அதிமுக 2 கட்சி தான் இருந்துகிட்டு இருக்குது. அவங்கள மீறி இவர் எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதுல நீங்க கேட்டதோட கேள்வியில ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ரஜினி அவர்கள் பப்ளிக் மாஸ் இருக்கிறவர் அவரே வரேன்னு சொல்லிவிட்டு வர முடியல. இதான் ஒரு சுச்சுவேஷன். அவர் வர முடியலன்றதை ஜஸ்டிஃபை பண்ணாரு, வரல. அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால கலை வாரிசு அறிவிக்கப்பட்ட பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு கூட அவராலையும் வர முடியல. இந்த மாதிரி பல பேர் எவ்வளவு உதாரணங்கள் சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. எவ்வளவு சொல்லிட்டே போலாம். இதுல என்னன்னாக்கா, இது நீங்க சொன்னதுல ஒரு விதிவிலக்கா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர் ஒருத்தர் தான் மட்டும்தான் கட்சி ஆரம்பிச்ச வேகத்துல விருதாச்சல கனெக்ஷன் ஐ திங்க் 2006 நினைக்கிறேன், அதுல வின் பண்ணி சட்டசபைக்குள்ள போனாரு. எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தாரு. அதனால அவரு தான் எம்ஜிஆருக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சு ஒரு நடிகனா ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிச்சு உள்ள போய் சட்டசபைக்கு போயிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்தவர் அப்படின்னாக்கா அது உண்மைதான். அப்படி இருக்கு. இப்போ நீங்க கேக்குறீங்க விஜய் அவர்களை பத்தி கேக்குறீங்க. நடிகர் விஜய் இந்த கரூர் சம்பவம் அப்படின்னு கேக்குறீங்க நீங்க. அதாவது பல பேர் பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல வரல. அது சரி. இன்னைக்கு ஒரு படத்துக்கு ஒரு 200 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் சம்பளம் நல்ல பீக்ல இருந்துட்டு இருக்காரு. இந்த ஸ்டேஜ்லயே அரசியலுக்கு வர்றது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மேட்டர். ஆனா இது பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த அமைப்பு அவருக்கு இருக்கா? விஜய் அவர்கள் ஜாதகம் பாத்தீங்கன்னாக்கா கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம். எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி ராமபிரான் அவரு புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசி. இவரும் அதே ராசி. ஆமா. அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால என்னன்னாக்கா இவர் கன்னி லக்னம், சிம்ம லக்னம் அப்படின்னு நம்ம 2-3 லக்னத்தை குறிப்பிடுறாங்க. நம்மளுடைய அனலைசேஷன் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அனலைசேஷன். இவருக்கு ரிஷப லக்னமா இருக்கிறதுனாலதான் ரிஷப லக்னத்தின் சிம்பிள் என்ன? காளை மாடு, நந்திகேஸ்வரன், நந்தியம் பெருமான். அதனாலதான் அந்த போர்க்குணம் எதிர்த்து போரிடுறது. அதே மாதிரி இந்த ரிஷப லக்னம், ரிஷபம், கடகம் சம்பந்தப்பட்டவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னாவே அவங்க கன்ஃபார்மா சக்சஸ் ஆவாங்க. அந்த தசைகள் நல்ல தசைகள் நடந்ததுன்னா. இவர் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றதுனால புராஷிக்கு குரு தசை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சனி தசை, அதுக்கப்புறம் புதன் தசை, கேது தசை, இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை பாத்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு இவர் ஜாதகத்துக்கு ஒரு யோகாதிபதி தசை. ஏறக்குறைய இவருக்கு ஒரு 67-66 வயசு வரைக்கும் இவருக்கு இருக்கு. இப்ப நடக்கிறது 51 வயசு தான். 51 வயசு தான் நடந்துகிட்டு இருக்குது. 66-67 வயசு வரைக்கும் இவருக்கு சுக்கிரதசை நடக்கிறதுனால நல்ல யோக தசையில் வந்துட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் லக்னத்திலேயே இருக்காரு. அதே சமயம் இவருக்கு லக்னத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா புதன், கேது, சுக்கிரன் 3 பேருமே இருக்காங்க. புதன், கேது, சுக்கிரன். ஆமா, 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. அதனாலதான் கேதுவும் இவருக்கு இருக்கிறதுனாலதான் ஞானகாரகன், மோட்சக்காரகன் இவருக்கு லக்னத்திலே இருக்கிறதுனாலதான் பெரியவங்களை மதிக்கணும், ஒரு தலைமை தாங்கி நடத்தணும், மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனைகள் வருது, அந்த குணாதிசயங்கள் வருது. அதே மாதிரி 2க்கும் 5க்கும் உடைய புதன் பகவான்
தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன் பகவான் அவரு லக்னத்திலே இருக்காரு. இன்னொன்னு இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு தேவையான கிரகமான சூரியனாகப்பட்டவர் 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் இருக்காரு. அப்படின்னும் போது இவர் பேசினாரு அப்படின்னாக்கா உண்மையை பேசுவாரு. இவர் சொல்றதுக்கு வந்து நடக்கக்கூடியதை மட்டும் தான் பேசுவாரு. அது சரி. இவருடைய ஜாதக அனலைசேஷனே பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகள்ல இருந்துகிட்டு இருக்குது. இதுல 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் கர்மஸ்தானத்துல. சோ 10ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்க சூரியனை வரை அவர் பாக்குறாரு. புரியுதாங்க? புரியுது. அதாவது அரசியலுக்கு தேவையான கிரகம் சூரியன். அந்த சூரியனே பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 2ஆம் இடத்துல இருக்க சூரியனை 10ஆம் இடத்துல இருக்க கர்மஸ்தானத்துல இருக்க குரு வேற வந்து 5ஆம் பார்வையா பாக்குறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானமா பாக்குறாரு. அப்படின்னும் போது இவர் ஏதோ ஒரு பிறவியில இதுக்கு முன் பிறவிலேயே விஜய் அவர்கள் சினிமாவில் இன்னைக்கு சாதிச்சு இன்னைக்கு ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அரசியல்ல இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல பாத்தீங்கன்னாக்கா இவரால வந்து சக்சீட் ஆக முடியாத வந்து டிஃபீட் ஆயிருக்காரு, ஃபெயிலியர் ஆயிருக்காரு. அதோடைய விளைவு பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வந்து அவருக்கு ஒரு தூக்குது. போன ஜென்மத்துல ஃபெயிலியர் ஆனவர் இந்த ஜென்மத்துல நடக்கல, இந்த ஜென்மத்துல நடக்குது. அதனால வந்து இவர் வந்து சடனா வந்தாரு அப்படின்றதே கிடையாது. இவருடைய ஜாதக அமைப்பே ஜாதக கட்டமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு முன்ஜென்ம ருணா சம்பந்தம் அங்க இருக்குது அப்படின்னாக்கா அது மிகையே கிடையாது. நீங்க அதெல்லாம் சொல்றது சரிங்க. நடைமுறையில பாக்குறப்போ ஒரு கட்சி நடத்துறதுக்கு அனுபவம் வேணும். அந்த அனுபவம் போக போக தான் வரும். இப்போ வந்துட்டு இருக்குது அவருக்கு அந்த அனுபவம், பேசுறது எழுத்துறதெல்லாம் முன்ன பின்ன இருந்தாலும் இனிமேல் பக்குவப்பட்டு பேசுவார்ன்ற நம்பிக்கை மக்கள் மனதில் இருக்குது. எல்லாருமே எடுத்த உடனே பேசிட முடியாது. மேடை பேச்சுறது சாதாரண விஷயம் இல்லை. பல மக்களை பார்த்த உடனே அந்த ரசிகர்கள் தொண்டர்களை பார்த்து பொங்கி எழுந்து பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அதில் ஆவேசப்பட்டு பேசுறது உண்டு. அதுக்காக அவங்க வந்து திருத்திப்பாங்க. அது திருத்தறக்காக இருக்கு அவருக்கு அந்த வயசு இருக்கிறதுனால. பட் அவர் ஆட்சி அமைப்பாரா அப்படின்றது இந்த ஜாம்பவான்கள் நடுவில், ஒரு திமுக ஒரு அண்ணா திமுக நடுவில் இவர் அதையும் மீறி மக்கள் செல்வாக்கு வச்சு வருவார்ன்றது சினிமா ரசிகர்களை வச்சோ நம்பி எந்த ஓட்டும் நடக்காதுங்க. எம்ஜிஆருக்கு சினிமா ரசிகர்களும் இருந்தாங்க, அவருடைய தொண்டர்களும் இருந்தாங்க. அவர் மேல பிரியப்பட்டவங்க. ஏன்னா அவர் செய்த தான தர்மத்துக்காக கிடைச்ச பரிசு அவருக்கு அது ஆட்சி கொடுத்தது. அது மாதிரி இவருக்கு வருமானது தான் சந்தேகமா இருக்குது எனக்கும். எப்படி இவரு இந்த எதிர்கொண்டு வருவாரு, வரத்துக்கான சாத்தியக்குள் இருக்குதா? இப்போ ஞானி ஜாதகத்தை பற்றி சொல்றப்ப ஒரு பிரிவில் அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு, இந்த பிரிவில் அவர் சக்சஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுலாம் இருக்குது அப்படிங்க. எப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம். அவர் அப்படி வந்தாருன்னா சந்தோஷம் தான் படணும். இது யாராலையும் நம்ம கையில் இல்லை, மக்கள் ஓட்டு போறதுல தான் இருக்கு. அந்த மக்கள் மனது மாறணும். இந்த நடுவில் இந்த கரூர் சம்பவத்தினாலேயும் அதை வச்சு மக்கள் மனதில் பாதிக்கப்பட்டவங்க, இதே அரசியலாக்கி பேசுறவங்கலாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதே மீறி அவர் வரணும்னா அவர் ஜாதகம் வந்து எப்படி இருக்குன்றது கேட்கறதுக்காக தான் உங்களை. அதாவது கரூர் சம்பவம் சொன்னீங்க இல்லையா, அந்த கரூர் சம்பவமே அவரை வந்து என்னன்னாக்கா ஒரு 4 லட்சம் 40 லட்சம் ஒரு 4 கோடி பேருக்கு தெரிஞ்ச ஒரு மனிதனை இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு 400 கோடி பேருக்கு உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு அவர் பண்ணி விட்டுருச்சு. அது சரி. நடந்த விஷயமே பாத்தீங்கன்னாக்கா யாருமே இந்த மாதிரி எதிர்பார்க்கல. இது எதிர்பாராத சம்பவம். இந்த எதிர்பாராத சம்பவமே இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து ஒரு அவகீர்த்தியை, ஒரு கெட்ட பெயரை உண்டு பண்ணும் அப்படின்றதான் நீங்க கேக்குறீங்க. ஆனால் அதற்கு மாறா இது ஒரு நல்ல பெயரை வந்து அவருக்கு ஏற்படுத்துது. அவர் என்னப்பா பண்ணுவாரு, பணி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம். அவர் வந்து அவரு கேட்ட இடத்த வந்து இவங்க கொடுக்கல, போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடல அப்படின்ற மாதிரினாக்கா தாவேகா தரப்புல பேசிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு, சிபிஐ கையில் எடுத்துருச்சு. அப்படின் போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்க வந்து மைனஸா ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்ச இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பிளஸ் ஆயிடுச்சு. ஏன் பிளஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவருடைய ஜாதகத்துல வந்து ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்றது வந்து ஒண்ணு அப்ளிகபிள் ஆகுது. விபரீத ராஜயோகம் அதாவது விபரீத ராஜயோகம்னாக்கா அவர் சாதாரணமா ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. அந்த சாதாரணமா இருக்கிறவங்க இன்னைக்கு அவர் சினிமால வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்காரு, ஒரு பெரிய உச்சபட்ச நடிகரா இருக்காருன்றது அது எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். இன்னைக்கு அரசியல்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு பெரிய ஜாம்பவானுக்கு மத்தியில நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து வரதுக்கு வந்து ட்ரை பண்றாரு. ஆனா வந்து இவங்களை மீறி எப்படி வர முடியும்? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே கடந்த 60 ஆண்டு 70 ஆண்டு கால வரலாறு தமிழ்நாட்டை எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இவங்க தான் வந்து மாறி மாறி இருந்திருக்காங்க. இன்னொன்று இவங்க மாறி மாறி இருந்ததுனால இவங்களை நம்ம குறையே சொல்ல முடியாது.
அவங்களுக்குள்ள வேணா வந்து டிஎம்கே காரங்க வந்து ஏடிஎம்கே காரங்க குறை சொல்லலாம், ஏடிஎம்கே காரங்க வந்து டிஎம்கே காரங்களை குறை சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ முன்னேற்றங்கள், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது எவ்வளவோ ஃப்ளைஓவர்கள், எவ்வளவோ பாலங்கள், எவ்வளவோ கல்வி எல்லாத்துலயுமே மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், ஏதோ நடந்துதான் இருக்கு. அதெல்லாம் வந்து இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டிலேயே வந்து வெல்ஃபேர் ஐட்டங்களை வந்து இவங்க மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் மீறி இவங்களே இருக்காங்களே, நம்ம புதுசா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும் அப்படின்றது வந்து விஜய் முயற்சி பண்றாரு. அப்படி வரணும்னு நினைக்கிற அவருக்கு அது மக்கள் மனதில் மாற்றம் வரணும். ஆனா இப்ப என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா, மக்கள் மனசுல மாற்றம் வரணும். மக்கள் மனசுல மாற்றம் வந்துதான் வரலையான்றது வந்து வர எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். 2026 தெரியும். ஒரு அஸ்ட்ராலஜரா நம்மளுடைய அனலைசேஷன் என்ன அப்படின்னாக்கா, உங்க கணிப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா, இவர் வந்து அடுத்த வருஷம் வந்து மெஜாரிட்டியா சீட்டை பிடிச்சு ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வந்து சட்டசபைக்குள்ள அசம்பிளிக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி இல்ல தடங்கல்கள் வந்தது அப்படின்னாக்கா எதிர்கட்சி தலைவராகவாவது வந்து உள்ள நுழைகிறாரு. 2 நடக்குதுங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல. ஒண்ணு விஜய் வந்து சிஎம் ஆகிறாரு. அப்படி சில தடைகள் வந்ததுன்னா கூட அந்த தடைகளை மீறி ஒரு எதிர்கட்சி தலைவரா உள்ள போறாரு. அவர் சந்திக்கிற இந்த முதல் எலெக்ஷன்லயே இந்த மேட்டர் நடக்குது. இதற்கு காரணமா நான் சொல்றது என்னன்னாக்கா, அந்த விபரீத ராஜயோகம். ஏன்னாக்கா சுக்கிரதசை பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே இருக்காரு. அந்த லக்னத்துல இருக்க சுக்கிரனோட வந்து கேது பகவான் கூட இருக்காரு. 7ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான். இதுல கேது பகவான் என்ன அப்படின்னாக்கா, அந்த ரிஷபன்றது கேதுக்கு வந்து நீச்ச வீடு, விருச்சிகத்துல இருக்க ராகு பகவானுக்கு அது வந்து என்னன்னாக்கா உச்ச வீடு. சோ இவங்க வந்து நீச்ச வீடு உச்ச வீட்டுல இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு மத்தியில அந்த சுக்கிர பகவான் இருக்காரு அப்படின்னும் போது, கூட வந்து 2க்கும் 5க்கும் உடைய புதனும் அங்க இருக்காரு அப்படின்னும் போது கன்ஃபார்மா பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து என்னன்னாக்கா அந்த ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கப்படாது, கூடவே வந்து நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கப்படாது. இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுதுதான் இதுல மெயினா என்னன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே லக்னத்தில் இருக்காரு, லக்னாதிபதி கூட இருக்காரு, கூட இந்த ராஜ இருக்கிறதுனால இது நீச்சபங்க ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்ளிகபிள் ஆகிறதுனால எப்படி பார்த்தாலும் இவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தன்னுடைய தலைமையக தொண்டர்களுக்கு அவர் வந்து என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்னா, யாருமே எதுவுமே இதை பத்தி பேசாதீங்க, எதை பத்தியுமே பேசாதீங்க, தலைமை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா, அவருக்கு 3ஆம் இடத்துல வந்து மதிகாரகன் சந்திரன், அவரு கடகராசின்றதுனால வந்து அங்க ஆட்சி பெற்ற சந்திரனா இருக்கிறதுனால அவர் வந்து தேவையில்லாத வந்து ஏதாவது ஒரு வாயை விட்டு மாட்டிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை. ஒரு மேட்டர் பேச ஆத்தன்டிக்கா பேசுறாரு, இல்லைன்னாக்கா பேசாம இருக்காரு. அவன் தன்னுடைய தொண்டர்களையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. இப்படி இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு மெயினா ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்க குரு பகவான் அங்க இருந்து அவர் 2, 4, 6ஆம் இடங்களை பாக்குறதுனால 2ன்றது வாக்குஸ்தானம், 4ன்றது சுகஸ்தானம், 6ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு ரோக சதுரஸ்தானம் பாக்குறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைக்கு வந்து தலப்பாகையோட போச்சுடா சாமின்ற மாதிரி அவர் வந்து தப்பிக்கப்படுவார், எஸ்கேப் ஆவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து யாருமே பாத்தீங்கன்னாக்கா இப்ப எந்த நீங்க குறிப்பிட்ட எந்த கட்சியும் யாரா இருந்தாலுமே அவரை வந்து ஸ்ட்ரைட்டா வந்து பாயிண்ட் பண்ண முடியல, அவரு தான் தப்பு பண்ணாரு அப்படின்னு அவருடைய நிர்வாகிகளை சொல்றாங்க. இதுதான் மேட்ரு. ஆகக்கூடிய நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னாக்கா 2026 எலெக்ஷன் அக்கார்டிங் டு ஹாரோஸ்கோப் கன்ஃபார்மா வந்து சிஎம் ஆகுறாரு. 1% மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா 0.1% மிஸ் ஆச்சுனாக்கா எதிர்கட்சி தலைவரா போய் அசம்பிளில உட்கார்றாரு. இது அவருடைய ஜாதகத்தை வச்சு, ஜாதகம் வந்து பவர்ஃபுல் ஹாரோஸ்கோப், ஜாதகம் பேசுது. ஆமா, இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்மளும் வந்து அதை அனலைஸ் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுதான் மேட்டர். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பேச ஆரம்பிச்சேன். வர மே மாசம் வந்து எலெக்ஷன் வருதுங்க. மே மாசம் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் தெரிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம சொன்ன கருத்து, நம்மளுடைய ரஜேஷ் ரவீன்கரன் சேனல், நம்ம ரஜேஷ் ரவீன்கரன் நான் சொன்ன கருத்து என்ன நடந்ததுன்றத வர மே மாசம் மறுபடியும் நம்ம வந்து சந்திப்போம், பேசுவோம். கண்டிப்பா இதை பத்தி பேசுவோம். அண்ணே, நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து நம்ம நேயர்களுக்காக வியூவர்ஸ்க்காக விஜய் அவர்கள் ஜாதகத்தை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு கிடுக்கிப்பிடி போட்டு ஒரு அனலைஸ் பண்ணீங்க. அதுக்கு நம்மளுடைய வியூவர்ஸ் சார்பாக வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.